பாண்டிச்சேரி சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? அப்போ வந்து இந்த பிளேஸ்க்கு சூப்பரா போகலாம் பார்த்துக்கோங்க. இது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓபி பாண்டிச்சேரி ஓஷன் பார்க். இது வந்து ஒரு பிரைவேட் பார்க் தான், ஆனா சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஆனா இதுக்குள்ள நுழைஞ்ச உடனே எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கேரளா மாதிரி கோவா மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதை பார்க்கும்போது அப்படியே கேரளாவா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு வைக்கும். அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இது மே மாசம்னால ரொம்ப ஆனா கூட்டங்கள் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு நார்மலான ஒரு ஆட்கள் வந்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஃபீஸ் உண்டு பார்த்துக்கோங்க. நிறைய அட்வென்ச்சர் கேம் மாதிரி நிறைய கேம் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வாட்டர் ரைடு போகணும்னு வச்சுக்கோங்க, அதுலயுமே நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த ஜெட் ஸ்பீட்ல போறது, பைக் மாதிரி வாட்டர்ல தண்ணியில போறது. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு போட்ல வந்து இந்த மாதிரி கயிறு போட்டு அப்படி இழுத்துட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு இது பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே 100 ரூபாயில இருந்து 1000 வரைக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா சார்ஜ் பண்ணாங்க. ஃபேமிலியோடயும் போகலாம், 2 பேரு 3 பேரு இந்த மாதிரி சேர்ந்து அப்படி என்ன நம்ம ரைடு வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. நாங்க ஒரு 5-6 ரைடு சூஸ் பண்ணோம். எல்லாமே கரெக்டா போயிட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தது எல்லா ரைடுமே. நாங்க ஒரு 5-6 ரைடு போனோம். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 4000 சில்லற அந்த மாதிரி வந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ கேமரா அந்த மாதிரிலாம் கொண்டு போனோம், இல்லாட்டினா இந்த வாட்டர் ரைடுக்கு போகும்போது அவங்க வந்து நம்ம போன்ல ஷூட் பண்ணி தரணும் அப்படின்னா அதுக்கு தனியா 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜ் தான். எந்த இதுக்கு நம்ம போறோமோ அதுக்கு மட்டும் நம்ம கெட்டி போனா போதும். நாங்க வந்து இந்த ரைடுக்கு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பிள்ளைங்க மட்டும் இதுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெட் ஸ்பீட்ல பைக் மாதிரி ஓடும்ல அதுக்கு போனாங்க. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 1000 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனா நமக்கு பாக்குறதுக்கு பயமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் போகும்போதே கேட்டுட்டே போனேன். அந்த போட்டிங்லாம் இருக்குது. போட்டிங் வந்து நல்லா நம்ம அந்த அலப்பில எப்படி நான் கேரளால கூட்டிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி 2 சைடுமே அதே மாதிரி இருக்குது. அதே நல்லா மைல்டா மெதுவா ஸ்லோவா அந்த போட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கூட்டிட்டு வராங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எல்லா ரைட்லயுமே சேஃபா கூட்டிட்டு வர்றதுக்கு அவங்க ஆட்கள் அங்க உள்ளவங்க இருக்காங்க பார்த்துக்காங்க. அதனால பயங்கிறது கிடையாது. இன்னொன்னு இந்த லைஃப் ஜாக்கெட் எல்லா இதுலயுமே வச்சிருக்காங்க. அதனால அதை போட்டுட்டு நம்ம பேசாம உட்காந்துக்கிற வேண்டியதான். கொஞ்சம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்கா போகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் நல்லா பண்ணலாம், நிறைய இருக்குது. ஆனா தனித்தனியா நம்ம வந்து பே பண்ணணும். எது நமக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம பேசாம போயிட்டு வந்துட வேண்டியதான். நாங்க ஒரு 5-6 போனதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. உள்ளுக்கு போயிட்டு வெளில வர்றதுக்கு. உள்ளுக்குள்ள நம்ம சாப்பிட்றதுக்கு தனித்தனியா நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம வந்து தனியா பே பண்ணி சாப்பிட்டுக்கிறணும். அதுக்கப்புறமா அந்த கூல்ட்ரிங்க்ஸோ இல்லாட்டினா ஸ்நாக்ஸோ எது வேணாலும் அதுக்கும் நம்ம தனியா பே பண்ணி வாங்கிக்கிறோம். ஆனா ரொம்ப அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2-3 ஜூஸ் வெரைட்டியும் ஒரு 2-3